ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹண்டர் 350யோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு இதில் வந்து கம்ப்ளீட் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓனர்ஷிப்பு, மைலேஜ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஓகேங்க, ஃப்ரண்ட் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 110/70 17 இன்ச் ரிம்மு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக் வந்து 300 mm பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் ஏபிஎஸ் ஓகேங்க. பிரேக்கிங்ஸ்லாம் குட்டாக இருக்குது. அடுத்தது ஹெட்லைட் விசிபிலிட்டி ஓகே நைட்டில், பட் ஆனால் ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, பட் ஆனால் ஓகே தான். மற்றபடி ட்ரிப் இண்டிகேட்டரில் உங்களுக்கு வந்து ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அதுக்கப்புறம் ஃபியூல் லோ ஆச்சுன்னா அதோட இதுவும் கொடுத்துருப்பாங்க. கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டரும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் ஓடோ, அவ்வளோதாங்க. இது பேட்ரி இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் சென்சார் இண்டிகேட்டர் இருக்கும். ஏபிஎஸ் நீங்கள் மூவ் ஆனால் வழக்கம் போல் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. சைட் லாக் நார்மல் மாதிரி. சுவிட்சஸ் வந்து பாஸ்கி, இங்கே இது வந்து மோடு கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆர்னு, இந்த பக்கம் இக்னிஷன், இது வந்து ஹசார்ட் சுவிட்ச், அவ்வளோதான். அதேமாதிரி டேங்க் வந்து 13 லிட்டர்ஸ் டேங்க்கு. அதேமாதிரி இன்ஜின் வந்து 2.2 லிட்டர் ஆயில் வித் ஆயில் ஃபில்டர். கிளச்சு வந்து நார்மல் வெட் கிளச்சு தாங்க, ஆயில் பாத் கிளச்சு தான். நோ ஸ்லிப்பர் கிளச், அசிஸ்ட் கிளச், நார்மலான கிளச்சு தான் உங்களுக்கு வரும். மற்றபடி பிரேக் பின்னாடியும் ஏபிஎஸ், சேம் பைப்ரேக் கலிப்பர். பின்னாடி டயர் செக்ஷன் வந்து 140/70. டயர் பொறுத்த வரைக்கும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைங்க. மற்றபடி வண்டி நல்ல க்ரூசிங்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடு போகாது, மற்றபடி ஓகே. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹீட்டு வந்து எப்படி மேனேஜ் போகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஹீட் வந்து ஃபஸ்ட்டு இங்கே டேங்குக்கு ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு உங்களுக்கும் ஹீட்டு வந்து லைட்டாக வரும். ஸோ நம்ம வந்து டிராஃபிக்கில் ஹீட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஹைவேஸ் போய்ட்டால் உங்களுக்கு ஹீட்டு தெரிஞ்சுக்காது, அவ்வளோவா மேனேஜபிள் தான். அதேமாரி சீட்டு கம்ஃபர்ட் ஓகேங்க. பில்லியனுக்கும் ஓரளவுக்கு ஓகேங்க. அம்மா யார் வேணாலும் உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து லேடிஸ் ஃபுட்ரஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதுதாங்க வியூ. நான் ஏன் வண்டி கழுவலை அப்படின்னா, உங்களுக்கும் தெரியணும் இல்லையா எங்கெங்கெல்லாம் சேர் அடிக்குது அப்படின்ட்டு. பார்த்துங்க எங்கெங்கெல்லாம் சேர் அடிக்குது அப்படின்ட்டு. நான் இப்போ வந்ததும் கொஞ்சம் நனைஞ்சிட்டு தான் வந்தேன். ஃபுல்லாகவே சேர் அடிக்கும் உங்களுக்கு, ஒரு ஆப்ஷனில். மோஸ்ட்லி உங்களுக்கு சீட்டு வெளிக்கும் வராது, மோஸ்ட்லி இங்கே எல்லாம் கவர் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஓகே. எனக்கு வந்து மைலேஜ் நான் வந்து கிளைம் பண்ணது வந்து 35 to 37 ஹைவேஸில். சிட்டியில் உங்களுக்கு 33 32 அவ்வளோதாங்க வரும், வேறு ஒன்றும் இல்லை. அதேமாரி உங்களுக்கு கியர் பாக்ஸ் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஓகே தான். இதை வந்து ஒரு 80 90 110 வரைக்கும் தான் க்ரோஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஆப்வியஸ்லி வைப்ரேஷன் தான் உங்களுக்கு. மோஸ்ட்லி வைப்ரேஷன் மேனேஜ் பண்ணல, ஆனால் பட் லோ அண்ட் டார்க் இது நல்லாயிருக்கும். ஹில்ஸு நீங்கள் போகக்குள்ள இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் இந்த வண்டி. மற்றபடி என்ன பார்க்கலாம், நிறைய என்ன கேட்டிருந்தீங்க, இதை வாங்கலாமா வேண்டாமா? கண்டிப்பாக வாங்கலாங்க, ஒர்த்து. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஏன் ராயல் என்ஃபீல்டு சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரையம்பை விட்டுட்டு உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் ஆன் த வேஸ் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோரூம்ஸ் இருக்கும், நிறைய டவுன்ஸ்குள்ளேயும் உங்களுக்கு ஷோரூம்ஸ் இருக்கும். ஆனால் பட் ட்ரையம்போ இல்லை மற்ற இதோ உங்களுக்கு ஷோரூம்ஸ் இருக்குமான்னா ரொம்ப கம்மிங்க. ஆமாம், அதனால தான் நான் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஈஸி ஸ்பேர் பார்ட்ஸும் கிடச்சிரும், எங்கே வேணாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும், யார் வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஹண்டர் இல்லை மற்ற வண்டியை எடுத்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு கொரில்லா 450, ஹிமாலயன் 450யோட ஸ்பேர்ஸ் எப்படின்னு தெரியல, ஏன்னா அது இப்போ தான் ரிலீஸ் ஆனதுனால கொஞ்சம் மேபி டஃப்பாக இருக்கலாம். பட் ஆனால் இந்த வண்டி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடச்சிரும். இன்னொரு விஷயம், இதுக்கும் கிளாசிக் 350க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா காஸ்ட்டு தாங்க. ஆமாம், இது வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி யூஸுக்கும் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். அதுவே நீங்கள் கிளாசிக் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். டைப் தாங்க. சீட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ஹேண்டில் பார் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து தள்ளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கீழே இறக்கின மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஆமாம், வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லை உங்களுக்கு. இந்த சைடு வந்து உங்களுக்கு பேட்ரி வந்துடும். ஆமாம், இந்த சைடு பேட்ரி, அந்த சைடு வந்து ஏர் ஃபில்டர் வந்துடும். ஏர் ஃபில்டர் வந்து ஆஸ் யூஷுவலாக 350க்கு எப்படி வரும், கிளாசிக் 350க்கு வருமா அதே மாதிரி தான். அதே மாதிரி கிளாசிக் 350 நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா,
இது வந்து யங்கர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் மிடில் ஏஜ்டு ஃபேமிலி மேன்ஸுக்கு கிளாசிக் 350 நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இதோட காஸ்ட்டு சர்வீஸ் அதிகம் கொஞ்சம். கிளாசிக் 350 கம்பேர் பண்ணக்குள்ளே இதோட காஸ்ட்டு சர்வீஸ் கொஞ்சம் அதிகம். ஆமாம், ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்டபிள் இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் உங்களுக்கு கழுவில் பார்த்துக்குங்க எங்கெங்கெல்லாம் சேர் அடிச்சிருக்கு. ஓகே, மான்சூனில் போகக்குள்ள உங்களுக்கு மோஸ்ட்லி சேர் வராது. ஸோ அதனால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வண்டி கழுவிட்டு வண்டியை காட்டுறேன். ஆமாம், நான் இப்போ வண்டி கழுவிடுவேன். மோஸ்ட்லி வண்டி கழுவிட்டு உங்களுக்கு வண்டியை காட்டுறேன். ஆமாங்க, முன்னாடி ஃபோர்க்கு நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் கவர் பண்ணணுன்னா ஓகே சொல்லலாம் மேபி. அதேமாதிரி வண்டி 2 lakhs கிட்ட வந்துடுங்க ஆன் ரோடோடு சேர்த்து. நான் இது வந்து இஎம்ஐயில் தான் நான் எடுத்தேன். 1 lakh கட்டிட்டு தான் எடுத்தேன். மீதி 1 lakh 1.10 120 சம்திங் வந்துச்சு. அதாவது அப்ராக்சிமேட்டாக 2,20,000 அந்த மாதிரி வந்துச்சு. இந்த கலர் வேரியண்ட் கொஞ்சம் டாப் வேரியண்ட் மாதிரி, ஸோ ஒரு ரேட்டு கொஞ்சம் அதிகம். ஆமாம், மற்றபடி என்ன சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் 1,500 to 2K வந்துடுங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் 2.2 liters போட்டிங்க அப்படின்னாலே அதிலே உங்களுக்கு பாதி சார்ஜ் போயிடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. 2.2 liters போட்டாலும் 5,000 ஒன்ஸ் சர்வீஸுங்க. ஆமாம், மேபி முன்ன வந்து ப்ரெஃபர் பண்ணது வந்து 7,000 லைக் தட், இல்லைனா 8,000 ப்ரெஃபர் பண்ணாங்க. இப்போ 5,000 தான் ப்ரெஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு எனக்கு தெரியல. மேபி இன்ஜின் சேஞ்ச் அதனால் உங்களுக்கு வந்து அப்படி இருக்கலாம். ஆமாம், இந்த வண்டி எடுத்து 1 year ஆச்சு. ஸோ 1 yearல நான் இஷ்யூ ஃபேஸ் பண்ணது வந்து வைப்ரேஷன். மோஸ்ட்லி உங்களால் க்ரூஸ் பண்ண முடியாது. அதேமாரி ஏரோ டைனமிக் இல்லைங்க, சுத்தமாக ஏரோ டைனமிக் இல்லை. நீங்கள் ஹைவேஸில் ஒரு 120லாம் டாப் ஸ்பீடு போனீங்க அப்படின்னா சுத்தமாக ஏரோ டைனமிக் இருக்காது. அப்படியே உங்களை பின்னாடி தள்ளி இழுத்துக்கிட்டு போவோம். வண்டி காற்றுல அப்படியே நிற்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வாப்ளிங் இஷ்யூ இருந்துச்சுங்க. அதனால தான் நான் வீல் பேலன்சிங் பண்ணியிருக்கேன். ஆமாம், வாப்ளிங் இஷ்யூ பயங்கரமாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த வண்டியில் வாப்ளிங் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கும் என்னென்னு தெரியல. ஆனால் என் வண்டியில் வந்துச்சு, நான் இஷ்யூ இது பண்ணியிருக்கேன். மறுபடியும் லைட்டாக வாப்ளிங் இருக்குது. மேபி இந்த டயரு எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. செம்ம ஸ்லிப்பேஜ். படுத்துலாம் வளைச்சிடாதீங்க இந்த சிஎட் டயரோட. அது இல்லாமல் இதோட இன்னொரு பேட்டர்ன் வரும், குட்டி குட்டி குட்டியாக. அந்த பேட்டர்ன் போடாதீங்க. ஆமாம், அந்த பேட்டர்ன் போடுற மாதிரி இருந்தால் வண்டி எனக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க சிஎட்டு வரக்குள்ளே. இல்லை அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் இந்த டயரை கொடுத்துட்டு வண்டி எடுத்தோடனே டயரை மாற்றிடுங்க தயவு செஞ்சு. ஆமாம், அப்போலோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது அப்போலோ தான். ஆமாம், எனக்கு க்ரிப்பு அதில் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் அப்போலோ தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஆனால் பட் ஓகே தான், இது வரைக்கும் இன்னும் எந்த பஞ்சரும் ஆகலை. ஸோ அதனால் ஓகே. ஆர்னு செம்மையாக இருக்குங்க. ஆர்னு வந்து இதில் கொஞ்சம் ஹை பீமு, ஹை பிச்சாக இருக்கும் ஆர்னு. மற்றபடி உங்களுக்கு என்ன, மற்றபடி இது நான் செட் பண்ணது. நீங்கள் டாப் பிரேக் போட்டுக்கோங்க. அம்மா இதெல்லாம் உட்கார வச்சுட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரே குட்டி கேப் ரைடில் தான் கொடுத்துருப்பான். ஸோ அது உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இது போட்டுக்கிட்டிங்கன்னா பேகு கட்டுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நழுவி போகிறதுக்கெலாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் இதை. அவ்வளோதான், நான் வண்டி கழுவுறதுக்கு போட்டுக்கிறணும் அதுதான் சொல்லிட்டேன். அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா எக்ஸசரிஸ்ன்னு எதுவும் போடல. கிராஷ் கார்டு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இன்ஜின் கார்டு போட்டிருக்கேன். ஆமாம், ஏன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாக இன்ஜினுக்கே அடிக்குது. ஸோ எதாவது கல்லுக்கு இது அடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மார்க் மாதிரி ஒரு டேமேஜ் மாதிரி ஆயிரும். ஸோ இன்ஜினில், ஸோ அதுக்கு தான் நான் போட்டேன். ஆமாம், இல்லைனாலாம் நான் போட்டிருக்க மாட்டேன். மற்றபடி வண்டி ஓகேங்க, நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆமாம், நீங்கள் இது வந்து சிட்டி யூசேஜுக்கும் சரி, ஹைவே யூசேஜுக்கும் சரி, என்றைக்குனா ஒரு நாள் தான் லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னா ஓகே. நான் இப்போ பாண்டிச்சேரி ரீசெண்டாக போயிட்டு வந்தேன்ல, 900 kilometers மொத்தம் கவர் பண்ணியிருக்கேன் அப் அண்ட் டவுனு. வண்டி தரமாக இருக்குங்க. ஆமாங்க, நான் வந்து 110ல் க்ரூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 100 110ல் தான் நான் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, எனக்கு மைலேஜ் வந்து 35 தான் வந்துச்சு, 33 35 அவ்வளோதான் வந்துச்சு. ஆமாம், ஏன்னா நான் க்ரூஸ் பண்ண ஸ்பீடு வந்து 110 100ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துச்சு. ஓகே, அவ்வளோதான், எல்லா வீடியோவும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பொசிஷன் இது தாங்க. ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்க 6 feet 5.9 அந்த மாதிரி இருந்தால் கூட இது ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஆமாம், எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டுருங்க, நானும் மறந்துட்டேன். எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து நல்லா பஞ்சியாக இருக்குங்க, அவ்வளோதான்.
அவ்வளோதான். யாராச்சும் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு 300+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் சப்போர்ட் இல்லைனா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி கொரில்லாவுக்கு நமக்கு வந்து 48K வியூஸ் வந்திருக்கு. பட் ஆனால் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரல. ஓகே, ட்ரை பண்ணுறேன் நானும். ஓகே கைஸ், பாய். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க புது கைஸ். பாய்.